குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ஆண் மகன் சுமக்கின்ற சுமையும் ஒரு பெண்மணி சுமக்கின்ற சுமையையும் ஒப்பீடு செய்து பார்த்தால் ஒரு பெண்மணி இழப்பது அதிகம் சகோதரர்களே. ஒரு பெண்மணி இழப்பது அதிகம் சகோதரர்களே. ஏன்? இஸ்லாமிய முறைப்படி நான் சொல்றேன். உங்களோட நாட்டு திருமணத்துல நீங்க என்ன பண்றீங்க? திருமணம் முடிச்சுட்டு நீங்க பெண் வீட்டுக்கு போறீங்கன்னா நீங்க செய்ற அநியாயம். பெண் வீட்டாருக்கிட்ட சொத்து பறிக்கிறீங்கண்டா, சீதனம் பறிக்கிறீங்கண்டா, வீடு வாசல் கேட்கிறீங்கண்டா, காணி பூமி கேட்கிறீங்கண்டா, நீங்கள் பெண்களுக்கு செய்கிற துரோகம் அது வேற. இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லும்? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். எதனால? பெண் சமூகத்துக்கு அநியாயம் செய்யறதுனாலயா? உலகம் பேசுகிறது இஸ்லாத்திலே பெண் அடிமைப்படுத்தப்படுகிறாள் என்று பேசுகிறது. இல்லை சகோதர சகோதரிகளே, இல்லை. பெண்களை வாழ வைத்த மார்க்கம் இஸ்லாம். பெண்களை வாழ வைத்த மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் சொன்னது என்ன தெரியுமா? ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். ஒரு பிள்ளை சிறிய பிள்ளையாக இருந்தால் வாப்பா பொறுப்பிலே இருக்க வேண்டும், நானா தம்பிமார் பொறுப்பிலே இருக்க வேண்டும். வாப்பா நானா தம்பிமார் இல்லை என்றால் சாச்சா பெரியப்பா, சித்தப்பா, பெரியப்பா அந்த பிள்ளையை பராமரிக்க வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் ஆண் பராமரிப்பில் இருந்து ஒரு பெண் விலகி போகக்கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத், சிலரை விட அல்லாஹ் சிலரை சிறப்பித்து வைத்திருக்கிறான். உலக நியதி சகோதரர்களே. நான் உங்களுக்கு முன்னால் பேசுகிறேன், நான் என்னத்தை பேசினாலும் நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அப்படிதானே? நீங்க எல்லாம் எழும்பி உங்களோட பேச்சங்களுக்கு கேட்கலாது நாங்க போவோம்டா சரி வருமா? சரி வராது. உங்களோட பொஸ், உங்களோட மேனேஜரு, உங்களோட கம்பெனிக்காரரு என்ன சொல்றாரோ அந்த ரூல்ஸ் நீங்க கேட்டு தான் நடக்கணும். இந்த பாருங்க, எங்களுக்கு இப்படி எல்லாம் செய்யலன்னா நாளைக்கு நாட்டுக்கு போடுவான். நாட்டு ஜனாதிபதி சொன்னா நாங்க கேட்கத்தான் வேணும். உலகத்தில் இந்த உலகம் ஓடுவதற்கு அல்லாஹ் அப்படி ஒன்று எல்லா இடத்துல வச்சிருக்கிறான். டிரைவரு அவர் நினைச்ச மாதிரி தான் ஓட்டுவாரு, நம்ம சொல்ற மாதிரி ஓட்ட இறங்கி வெளியே போண்டுவாரு. அப்படித்தானே? உலகத்துல ஆண் சமூகத்துக்கிட்ட அல்லாஹ் சில சிறப்புகளை கொடுத்து பெண் சமூகத்தை நிர்வகிங்கன்றான். அதை விளங்கப்படுத்தினா அது இன்னொரு பயானா போயிரும்.